இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாம, அவரை பார்க்காம, அவரை உணராம நான் என் வாழ்க்கையில நான் வாழக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. பண தேவை சந்திக்கப்படணும்ன்றது உண்மை. அது எல்லா தேவைகளை விட இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தாகணும். அவர் மேல நான் பசியா இருக்கிறேன், அவர் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவ அப்பமா இருக்கிறாருன்னா, அப்ப அவரோட நெருக்கமா இல்லாத போது, அவர்கிட்ட ஜெபம் பண்ணாத போது, வேதத்தை படிக்காத போது, வாசிக்காத போது நம்ம குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணுமா இல்ல பசியை ஃபீல் பண்ணுமா? இப்போ உங்களுக்கு பசி இருக்குதான்னு கேட்டா பசி கரெக்டா சொல்லுவோம். நம்ம இன்னொரு டைம் சொல்றேன். ஜீசஸ் கிட்ட நெருக்கமா இல்லாத போது ஜெபம் பண்ண தவிர்த்துட்டோம் இல்ல வேதம் வாசிக்க தவிர்த்துட்டோம்னா நமக்கு குற்ற உணர்ச்சி வரணுமா இல்ல பசி எடுக்கணுமா? குற்ற உணர்ச்சி வந்தா நம்ம இன்னும் பழைய ஏற்பாட்டு கீழே இருக்கிறோம்னு அர்த்தம். we are under the law. ஆனா பசி எடுத்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். அப்ப நான் ஜெபம் பண்ணாத டைம் நான் என்ன போட்டு அடிச்சுக்க தேவையில்ல, குற்றப்படுத்த தேவையில்ல. சே, நான் ஜெபம் பண்ணாம போயிட்டேனே, நான்லாம் என்ன கிறிஸ்தவன், நான் வேதம் வாசிக்காம போயிட்டேனே, நான்லாம் என்ன பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி நான் என்ன போட்டு அடிச்சுக்க கூடாது, கண்டம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா என்னுடைய பயபக்தியினால ஒன்றும் கர்த்தருடைய ஜீவனை நான் அனுபவிக்கிறது இல்லை, அவருடைய கிருபையினால தான் அவருடைய ஜீவனை அனுபவிக்கிறேன். அப்போ தேவனோட நெருக்கமா இல்லாத போது நம்மளே குற்றப்படுத்திக்க கூடாது. அதுக்கு மாறாக பசி உள்ளவர்களா இருக்கணும். சாப்பிடலையே நானே அப்படின்னு சொல்லி பசி உள்ளவர்களா இருந்து அவர் இடத்துல வந்து சொல்லணும், ஜீசஸ் உங்க வெளிப்பாடை கொடுங்க. அவர்கிட்ட வந்து ஜீசஸ் ஒரு வாரமா பைபிள் படிக்கல, அதனால ஒரு வாரத்தில் 7 நாள், அதனால நான் 7 அதிகாரத்தை நான் படிக்க போறேன், டக்கு 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 டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டு போதுமாண்டவரே அப்படி இல்லை. வந்து படிச்சது ஒரு அதிகாரம் 2 அதிகாரமா இருந்தாலும் அதுல இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொண்டு அதை ஆகாரமாக நான் அனுபவிக்க வேண்டும். So the more you focus on revelation of Jesus, the more you are fed, the more you receive food. அப்ப இயேசு கிறிஸ்துவான நம்முடைய ஜீவ அப்பமா இருக்கிறதுனால அவர் மேல நம்ம பசியா இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பசின்றது ரொம்ப முக்கியம். பசி நிறைய விஷயங்களை மாற்றுது. பசின்றது ஸ்னிக்கர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு பசி இருந்துச்சுன்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான் அப்படின்றாங்க இல்லையா? அப்பேற்பட்ட கேப்டன் கூல் தோனி கூட அப்படியே ஒரு பாகுபலி மாதிரி மாறிடுவார் பசி எடுத்துச்சுன்னா அப்படின்னு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்குவாங்க. பசி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் இல்லையா? பசிக்கிற நேரத்தில் சீக்கிரமாக சாப்பாடு வரணும், சுட சுட வாயில் வச்சு வாயை சுட்டுட்டு அப்புறம் இன்னும் சாப்பாடே நல்லா இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா பசி அந்த மாதிரி பண்ணி விட்டுருது ஒரு சில டைம். பசி ரொம்ப முக்கியமானது தான். பசியில் பிள்ளை வந்து வீட்டில் வந்து உட்காரான், மா ரொம்ப பசிக்குதுமா, என்னம்மா காலைல 8:30 மணியா இன்னும் நாஸ்டா ரெடி ஆகல, நான் ரெடி ஆயிடுச்சுடா, ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு அந்த அம்மா அவசரத்தில் 23 இட்லி கொட்டிட்டாங்க தட்டில். மா என்னம்மா பசிக்குதுமா, அதுக்குன்னு இவ்வளோவாமா அப்படின்னு ஒரே ஒரு இட்லி எடுத்து சைடில் வச்சான். 22 போதுமா இன்னைக்கு அப்படின்றான் அவன். ஏன்னா பசின்றது ரொம்ப வித்தியாசமானது. பசி ஒரு சில பேரால் அடக்க முடியாது. அது இந்தியர்களுக்கு நம்மளுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளிநாட்டிலலாம் பாருங்க, ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டீங்களா அப்படின்றோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு அவ்வளோ முக்கியமானது. அமெரிக்காக்காரன் சொல்கிறாரு, நாங்களாம் பயங்கர திறமசாலிகள். எந்த அளவுக்கு பயங்கர, அப்படியே வானத்துக்கு மேலே பரப்போம். நாங்கள் வானத்துக்கு மேலேயா இல்லை, கொஞ்சம் கீழே. சைனா தேசத்துக்காரங்க சொல்கிறாங்க, நாங்களாம் பயங்கர திறமசாலிங்க, நாங்களாம் நீச்சல் அடிச்சோன்னா தண்ணிக்கு மேலே நீச்சல் அடிப்போம். தண்ணிக்கு மேலேயா இல்லை, கொஞ்சம் கீழே. இந்தியாக்காரன் தான், நான் என்னத்தை பெருமையாக பேசுறது, நாங்கெல்லாம் மூக்கிலே சாப்பிடுவோம். மூக்கிலே சாப்பிடுவீங்களா, இல்லை கொஞ்சம் கீழே. ஒரு வகையில் நம்மளுக்கு தெரியும் சாப்பாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியன்றது நான் சொல்றேன். ஸோ பசின்றது ஒரு முக்கியமான விஷயம். பை தி வே, பசி எடுக்கலன்னா அது ஆரோக்கிய குறைவுக்கு அடையாளமா இருக்குது. உண்மையா இல்லையா? என் பிள்ளை சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறாங்க இல்லையா? அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, சாப்பாடை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு, உங்கள் சமையலை மாற்றுங்க அப்படின்றாரு ஒரு சில பேர்கிட்ட. சரி, அந்த மாதிரி டாக்டர்கிட்ட அவங்க போகிறதில்ல திரும்பவும். அது வேற ஒரு கதை. சரியா? என்னங்க இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன எகத்தாலும் பாருங்க, ஏமா அப்படி சொல்கிற? இல்லை நேற்று சாப்பாடு போட்டாங்க, இன்னைக்கு என்ன பண்ணுறான், திரும்பி வந்தானா? இல்லை இன்னைக்கு சமையல் குறிப்பு புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு போகிறான், என்ன பண்ணுறது? இப்போ அது ஒரு கதை வேற ஒரு பக்கமாக இருக்குது. ஆனால் சாப்பிடலன்னா ஆரோக்கிய குறைவு. நம்மளுடைய பிள்ளைகள் சரியா சாப்பிடலன்னா நம்மளுக்கு கவலையாக இருக்குது, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களே சரியா. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு, ஃபீவர் இருக்குதா இல்லையா, கோல்டு ஏதாவது இருக்குதா, உங்களால் சரியாக டேஸ்ட் பண்ண முடியலையா. when you lose your appetite, it is a sign that you're losing your health.
அப்போ என் ஆரோக்கியமும் என் பசிக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னா, என் சரீர விதமான ஆரோக்கியத்துக்கும் பசிக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னா, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையின் பசிக்கும் ஆரோக்கியத்துக்கும் நிச்சயமா ஒரு சம்பந்தம் இருக்குது. இயேசு என்னுடைய ஜீவ அப்பமா இருந்தா நான் அவர் மேல பசியா இருக்கணும். நான் அவர் மேல பசியா இல்லைனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியம் ஒரு கேள்வியில் இருக்குது. So I want to ask you this question. Do you have hunger for Jesus? Do you have a hunger for Jesus? இயேசு கிறிஸ்து மேல ஒரு பசி உங்களுக்கு உண்டாயிருக்குதா? அந்த பசியை நீங்க பாதுகாத்தீங்களா? 2025ல நிறைய விஷயங்களை நம்ம பாதுகாத்தோம். நம்மளுடைய சேவிங்ஸை நம்ம செக்யூர் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில பேர் நம்மளுடைய ஆரோக்கியத்தை செக்யூர் பண்ணணும்னு ஒரு சில தீர்மானங்கள் எடுத்தோம். ஜாகிங் பண்றோம் இல்லையா, எக்ஸசைஸ் பண்றோம். பிரதர் நீங்க பண்றீங்களா? பிரதர் இல்ல, கர்த்தர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வாங்கினாரு. வந்துட்டான் அவர்கிட்ட நான். யாரோ ஒருத்தர், பிரதர் நீங்க ஜாகிங் போறது இல்லையா, நீங்க ஓடுறது இல்லையா காலையில? நீதிமொழிகள் 28ல் படிக்கிற துன்மார்க்கன் துரத்தாமலே ஓடுறான் அப்படின்ட்டு. சார் நான் துன்மார்க்கன் இல்லை, ஆனால் டு ரன் அண்ட் டு எக்ஸசைஸ் அண்ட் டு ஒர்க் அவுட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இட்ஸ் டு பி ஹெல்தி. ஃபிட்டாக இருக்கிறது வேற, ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான் பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய பசிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. நான் கர்த்தர் மேலே பசியாக இல்லைன்னா அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறேனான்ற கேள்வியை எழும்புது பாருங்க இந்த நேரத்தில். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 2025 வருஷம் என்னென்னத்தையும் நம்ம சேவ் பண்ணோம், என்னென்னத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். பட் டிட் யூ ப்ரொடெக்ட் யுவர் ஹங்கர் ஃபார் ஜீசஸ்? ஏன்னா இந்த வருஷத்துடைய முதல் பிரசங்கமும் கடைசி பிரசங்கமும் அப்படியே ஒரு ஃபுல் சைக்கிள் வருது பாருங்க. இந்த வருஷத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்ன வந்துச்சு தெரியுமா? லவ் ஜீசஸ் பேஷனட்லி. இயேசு கிறிஸ்துவை வாஞ்சையாய் நேசிங்கள்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன். Have you protected your hunger for Jesus? Why? Because if you stay hungry, then you are healthy. If you lost your hunger, you have to get back your hunger. 2025 ஒரு சில விஷயங்களை இழந்துட்டேன் பிரதர். நான் ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், இல்லை பணத்தை இழந்துட்டேன், வேலையை இழந்துட்டேன், உறவுகளை இழந்துட்டேன். அதெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் அதெல்லாம் திருப்பி தருவார். நீங்கள் நினச்சி பார்க்குறதோட நிறையா தருவார். ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவேளை 2025 வருஷம் இந்த வருஷத்துடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ் மத்தியில், பிஸினஸ் மத்தியில் ஏசு கிறிஸ்து மேலே இருக்கிற அந்த வாஞ்சையை நீங்கள் இழந்தது உண்மையாக இருந்தால் அந்த வாஞ்சையை நீங்கள் முதல் திருப்பி பெற்றுக்கொள்வீங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். You will get back your love for Jesus. Hungry for Jesus. யாராவது சொல்லுங்க, ஐ எம் ஹங்க்ரி ஃபார் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். த ஹங்கர் வில் கம் பேக். சொல்லுங்க, பரவாயில்ல, பசி வரும். சத்தமாக சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக பசியாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவுக்காக பசியாக இருக்கிறேன். ஏன்னா வேதத்தில் இயேசு கிறிஸ்துக்கான பசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் வாங்க, யோவான் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை உங்களுக்காக நான் படிக்க போகிறேன். இதில் இந்த அருமையான சகோதரி கிட்ட இருந்து இந்த லெசனை நம்ம கற்றுக்க போகிறோம் பாருங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வாஞ்சை, அவங்கள்ட்ட இருக்கிற வாஞ்சை எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி. யோவான் 20ஆம் அதிகாரத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவம். வாரத்தில் முதல் நாள் காலையில், அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தரின் நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சாட்டர்டே வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி. இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் எந்த நாள் வர்ஷிப் பண்ணாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் சண்டே வர்ஷிப்ன்றது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிமித்தம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தவரா இல்லையா? எஸ். தென் வி வர்ஷிப் காட் ஆன் சண்டே ஸ்பெஷலி கேதராய். நம்ம ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம ஆனர் பண்ணிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கையை நம்ம அறிவிச்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதுதான் ஒரு முக்கியமான அர்த்தம் பாருங்க. ஸோ இருட்டோடே, அப்போ பாரு, இருட்டாக இருக்கும் போதே இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கிட்ட போகிறாங்க. ஏன்னா 3 நாள் ஆயிட்ட பிறகு அந்த யூத கலாச்சாரத்தில் மரிச்சு போனவங்களுக்கு ஒரு கௌரவம் செலுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை போய் கல்லறையில் போய் அர்ப்பணிச்சுட்டு வருவாங்க. விலை உயர்ந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கௌரவிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு தான் இந்த அம்மா காலையிலே போகிறாங்க பாருங்க. மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து அதிக இருட்டோட, அப்போனா ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் இருக்கும்னு சொல்கிறேனே, ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்போ தான் அப்பவே எந்திரிச்சு கல்லறைக்கிட்ட போய் கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டு இருக்க கண்டால். கல் வந்து காணோம், எதிரில் இருந்த அந்த சாத்தி வச்சிருந்த கல்லை காணோம். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், அவர் பேரை சொல்ல மாட்டார், அவர் பேர் என்னது? யோவான். நம்மளே கண்டுபிடிச்சுக்கணும் அவர், சரியா? அவர் சொல்றார், இயேசுவுக்கு அன்பான சீஷன் நான் தான் யோவான் அப்படின்றவர். அவர் தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார், இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். அவர்கிட்ட போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த விடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும், அவர் பேரை சொல்ல மாட்டார், அவர் சொல்ல மாட்டார், அவர் அன்பானவர் தான் சொல்வார். அவர்
கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து. இது தேவையா பிரதர் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. தேவை, ஆண்களுக்கு இது தேவை. சரியா? எனக்கு தெரியல பரலோகத்தில் இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சா என்னன்னு சொல்லி. யோவான் அண்ணன் பேதுரு அண்ணன் சொல்லுங்கண்ணே, நான் சொன்னேன் அதை எழுதாதன்னு சொன்னேன், எழுதினியா? எதண்ணே? 2 பேரும் ஓடும்போது நீ ஃபஸ்ட்டு வந்தியே, நான் செகண்ட் வந்தேனே மூச்சு வாங்கின்னு. இல்லைண்ணே ஆவியானவர் சொன்னார் எழுதிட்டேன் நான். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு நம்மளால யோசிக்க முடியுது. அப்போ 2 பேரும் போகிறாங்க. பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலைகள் கிடைக்கிறதை கண்டான். இந்த துணிகள்லாம் அங்கே இருக்கிறது பார்த்தா, ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை, வெளியே நின்றார் யோவான். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சிலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சிலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவருடைய பேர் அவர் சொல்ல மாட்டார், ஆனால் இப்படி பெருசாக இது வைப்பார் அவர் பற்றி. மற்ற சீஷனும் உள்ளே வந்து பார்த்தாரு, விசுவாசிச்சாரு அப்படின்னு போட்டார் அந்த இடத்துல. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், கல்லறை காலியாக இருக்குது, துணி அங்கே இருக்குது, இப்போ என்ன பண்ண போகலான்ட்டு இவங்க போயிட்டாங்க. ஆனால் மரியாள், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனால் மரியாள்னு சொல்லுங்களேன். ஆனால் மரியாள் அவங்க வேற மாதிரி, அவங்க வேற மாதிரி. இவர் இயேசு கூட தண்ணியில் நந்தாரு, அவர் மார்பில் சாஞ்சிருந்தார், அந்தமா வேற மாதிரி. இவங்கள்ட்ட இருக்கிற வாஞ்சா அவங்க கிட்ட இல்லை பாருங்க. ஆனால் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, பேதுரு போயிட்டார், யோவான் போயிட்டாரு, இவங்க மட்டும் நின்று அப்படியே திரும்பி அந்த கல்லறைக்குள்ள பார்க்குறாங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களா 2 தூதர்கள், ஒருத்தர் இல்லை 2 பேர் பாருங்க, 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர்கள், என் ஆண்டவரை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என் ஆண்டவர்னு சொல்லுங்களேன். உங்க 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 மனசை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் ஏன் ரட்சகர்னு சொல்லுங்க. அவர் என் ரட்சகர். எப்படி சொந்தம் கொண்டாடுறாங்க பாருங்க. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு நிறைய தெரியல, அவங்களுக்கு நிறைய புரியல. அடட, மகதலேனா மரியாள்னா யார், எதுக்கு ஃபேமஸ் அவங்க தெரியுமா? மகதலேனா மரியாள் அவங்க மேலே 7 பிசாசு இருந்திருக்குது. அந்த 7 பிசாசுகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் துரத்தி அவங்களை விடுதலை ஆக்கினார். ஸோ மேரி மேக்டலின் உடனே யூ நோ வாட் ஷீ இஸ் நோன் ஃபார்? 7 டீமன்ஸ். 7 பேய் பிடிச்சிருந்துச்சுப்பா அந்த ஆண்டிக்கு. அப்புறம் பேயெல்லாம் ஓடிச்சு. அவங்க பாரு, அவங்க தான் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அது அவங்க தான் அது. ஸோ ஷி வாஸ் ஃபேமஸ் for having being delivered of 7 demons. நான் சொல்றேன், அவங்கள வேற விஷயத்துக்கு நம்ம ஃபேமஸ் ஆக்கணும்னு சொல்றேன். ஆவியானவர் எதுக்கு ஃபேமஸ் ஆக்குறாரோ அதுக்கு ஃபேமஸ் ஆகணும். எதுக்கு? இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற ஒரு வாஞ்சை, இயேசு கிறிஸ்துவை பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு தாகம். அவர் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்றாங்க பாருங்க. அதிகாலையில் எந்திரிச்சு இந்த அம்மா ஏன் கல்லறைக்கு போறாங்க? நம்ம நடு பகல்லே போறதுக்கு ஒரு சில பேர் பயப்படுவோம். சரியா? அப்படி ஊத்து பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க அப்படி. ஆனால் நடு பகலில் கூட அது கல்லறையா சரி இப்படிக்கா போயிடலாம். அப்படி போகிற நேரத்தில் தான், ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தரே தேவரீர், எல்லா வசனம் எல்லாம் அப்போ தான் ஞாபகம் வரும் நம்மளுக்கு, இல்லையா? ஆனால் இந்தம்மா பாருங்க, அதிக இருட்டோட கல்லறைக்கு போகிறாங்க. ஏன்னா பேயோ பிசாசோ பூதமோ அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம், நான் இயேசுவை பார்த்தாகணும், இந்த 3ஆவது நாள் தான் போக முடியுன்றாங்கப்பா. இப்போவாது நான் போய் பார்த்துறேன், அவர் சரீரத்தையாவது பார்த்துறேன். ஐயோ அவர் என்னை விட்டு போயிட்டார் மாதிரி தெரியுது, அவர் உயிர் போயிடுச்சு, சிலுவையிலேயே அவர் உயிர் போயிடுச்சு, ஆனால் அட்லீஸ்ட் அவர் சரீரத்தையாவது பார்த்துருவோம் நான் போறாரு. பார்த்தா கல்லை புரட்டி போட்டாங்க. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்ன அதிசயம், அங்கே உட்காந்துருக்க மாட்டோமா இல்லையா? இம்மா பெரிய கல்லை உருட்டி போட்டவன் யாரு? யாருப்பா பேர்பட்டவர் சொல்லி அந்த கல்லை போய் தொட்டு தடவி பார்த்து, இப்போ ஏற்பட்ட கல்லை புரட்டி போட்டார்னா என்ன? அங்கே நின்று ஒரு 2-3 செல்ஃபி பிடிச்சி அங்கே போட்டு, ரைட் நவ் அட் த ரெசரக்ஷன் tomb the cull has been moved. எவ்வளோ நம்ம அந்த இடத்துல ஒரு ஹைப் பண்ணியிருப்போம். she was not captivated by the miracle. அற்புதம் நடந்திருக்குது, அது போதாது, எனக்கு இயேசு வேணும். ஓடுறாங்க பாரு, யார்கிட்ட போகலாம்? அவங்கள்ட்ட தான் ஒன்று போகிறாங்க பாரு. காலையில் 3:30 மணிக்கு 3:45 போயிட்டு, அண்ணே யார்ப்பா இது காலைல ஆம்பளை குரல்ல? அண்ணே நான் தாங்க, கதவு தரங்க. திறந்து பார்த்தா மகதலேனா மரியாள். பேதுரு யோசிச்சு பாருங்க, அவர் தான் கதவு திறந்துருந்தாருன்னா, என்ன சிஸ்டர் என்னங்க, என்ன வேணும்? சிஸ்டர் மரியாள் என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? பயப்படுத்தாதீங்க, நாங்களே ரோமர்கள் எங்களை பிடிச்சி சிலுவையில் போட்டுருவாங்கன்ட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த வீட்டில். 3 நாள் ஆயிடுச்சு, சரியா சாப்பிட கூட இல்லை நாங்கள்.
வந்து இந்த நேரத்தில் கதவு தட்டிங்கன்னா பயம் வருமா வராதா? நான் வேற அவசரப்பட்டு ஒருத்தன் காதை வெட்டிட்டேன் வேற. அவங்க எஜமான் தான், ஹை ப்ரீஸ்ட் தான். இப்போ அவர் வந்திருப்பாரா, பயம் வராதா? அப்படியெல்லாம் வராதிங்க சிஸ்டர். என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். போங்க, ஜீசஸே மறிச்சிட்டார். அதுக்கப்புறம் இல்லைங்க, நான் போனேன், கல் புரட்டி போடப்பட்டிருந்துச்சு, அவர் சரீரத்தை காணோம். அப்படியா? ஐயோ, யோவான் வர்றா, அண்ணே நம்ம கூட போய் பார்த்துடலாம் அண்ணே. சரி வாங்கப்பா போகலாம் வாங்கப்பா அண்ணே, ரெடி செட் கோ. அவர் கிளம்பிட்டார். யார்? யோவான் ஃபர்ஸ்ட் போயிட்டார். இவர் 2 பேரும் ஓடி போகிறாங்க பாரு. அங்கே போய் பார்த்துட்டு யோவான் அங்கே வெளியே நிற்கிறாரு. ஆமாண்ணே எதுவும் காணும். பேதுரு அப்படியே உள்ளே வந்தார். என்னடா நான் உள்ளே போக மாட்டேங்கிறேன், நீ உள்ளே போனார். இவர் உள்ளே போய், சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நான் லேடிஸ் சொல்கிறது எப்போ நம்ப மாட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் பார்த்ததுனால நான் நம்புகிறேன். கரெக்டாக சொன்னீங்க. உங்களை பற்றி நான் ஒரு புக் எழுதுனா உங்களை பற்றி நான் மென்ஷன் பண்ணுவேன். யோவான் நீ மென்ஷன் பண்ண, வா வீட்டுக்கு போகலாம். அவங்க போய் பார்த்து தூங்கிட்டாங்க. காலங்காலத்தில் இந்த லேடிஸ் வந்து எழுப்பி விட்டு என்ன இப்படி பண்ணுறாங்களே, கல்லறைக்கு வேறு கூட்டின்னு போயிடுச்சு இந்த அம்மா அப்படின்னு. இவர் கிளம்பிட்டாரு. இந்த அம்மா அங்கே நிற்கிறேன். சிஸ்டர் நீங்கள் வரலையா? இல்லைங்க, நான் இயேசுவை பார்த்தாகணும், நான் அவர் சரீரத்தை பார்த்தாகணும், நான் வந்தது அவருக்காக, நான் அவரை பார்த்தே ஆகணும். கல்லை புரட்டி போட்ட தூதர் போயிட்டாரு. மரியாள் அங்கே தான் நிற்கிறாங்க, நான் இயேசுவை பார்த்தே ஆகணும். இயேசுவோட தண்ணி மேலே நடந்த பேதுரு போயிட்டாரு, நான் போய் தூங்கிட்டு வரேன். இந்த அம்மா அங்கே நிற்கிறேன், நான் இயேசுவை பார்த்தே ஆகணும். இயேசுடைய மார்பிள சாஞ்ச யோவான் சொல்றாரு, நான் தாங்க அந்த மற்ற சீசன், பேர் சொல்ல மாட்டேன் நான், ஆனால் மற்ற சீசன் நான் தான், நான் கூட போயிட்டு வரேன். அவர் போயிட்டாரு. இந்த அம்மா போக மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் இயேசுவை பார்த்தே ஆகணும், அவர் என் ஆண்டவர், அவர் என் ரட்சகர், நான் அவரை பார்த்தே ஆகணும். பரலோகம் டிசைட் பண்ணுது இவங்களுக்கு ஒரு அருமையான உண்மையை வெளிப்படுத்தலாம். இந்த அம்மா எட்டி பார்க்குறாங்க, உள்ள தூதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தூதர்கள் நம்மளா இருந்தா என்ன பண்ணி இருந்திருப்போம்? சரி இயேசுவை பார்க்கல, தூதரையாவது பார்த்தோம், தூதர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரலாம். ஏன்னா தூதரே வந்திருக்கிறாருன்னா இன்னைக்கு ஆராதனையில் நல்லா கை உயர்த்தி ஆராதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு 2 தூதர்கள் தெரிஞ்சாங்கன்னா சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷப்பட மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? படுவாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, நீ சந்தோஷப்படுவோமா இல்லையா? நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க and you met an angel, come on, oh what a wonderful thing that is. அடடட, நல்லா கவனிங்க. நான் ஒரு சில தடவை என்னுடைய கனவுகளை நான் தூதர்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த கனவுகள் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சில பேர் நீங்கள் தூதர்களை பார்த்துருக்கிறீங்க, சில பேர் நம்மளுடைய சர்ச் ஆராதனை மத்தியில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்புறம் உத்து பார்த்து இல்லை அது அந்த சிஸ்டர் பேக்கப் பாடுறாங்க அப்படின்ட்டு போயிருக்கிறீங்க ஒரு சில பேர். ஆனால் தூதரை பார்த்தா நம்ம எக்ஸைட் ஆகுவோமா இல்லையா? கமான் சர்ச் ஆன்சர் பண்ணுங்க. தூதனை பார்த்தா என்ன சொல்லுவோம்? போதும் ஆண்டவரே, தூதனையே பார்த்துட்டேன் நானுனா, ஐ எம் ஸ்பிரிச்சுவல் மிஸ்டர் ஸ்பிரிச்சுவல் குமார், நான் ஸ்பிரிச்சுவல். எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா எனக்கு தூதன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டார். தூதனே பார்த்தேன்னா எனக்கு ஒரு மெடல் குத்த மாதிரி ஆயிடுச்சு. பரலோகம் எனக்கு ஒரு மெடல் குத்து. பை த வே உங்கள் பேர் என்னது? என் பேர் கிரேஸ்வின், ஐ எம் சீயிங் த ஏஞ்சல். இனிமேல் அப்படி நான் விசிட்டிங் கார்டில் போடுவேன். மரியாள் அப்படி இல்லை. பேதுரு போயிட்டாரு, இங்கே இருப்பேன் நான் இயேசு பார்க்குற வரைக்கும். மற்ற சீசன் போயிட்டாரு, ஃபர்ஸ்ட் போனாரு, இல்லை நான் இங்கே இருப்பேன் இயேசு நான் பார்த்தே பார்க்கணும். தூதர்கள் 2 பேர் ஏமா அழுது நிற்கிறேன்னு கேட்குறாங்க. ஐயா நான் அவரை பார்க்காம நான் போக மாட்டேன். நாட் இனஃப் லார்ட், ஏஞ்சல்ஸ் போதாது, தரிசனங்கள் போதாது, அனுபவங்கள் போதாது, எனக்கு இயேசு வேணும். நான் இயேசுவை பார்க்காம நான் போக மாட்டே. தாகமும் வாஞ்சையும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. ஓ நம்ம அலைவா இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்குது. See, the health of your spiritual life is determined by the hunger that you have for Jesus. Hungry for Jesus. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்காம, இல்லைனா இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாம, அவரை பார்க்காம, அவரை உணராம நான் என் வாழ்க்கையில நான் வாழக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. பணத்தேவை சந்திக்கப்படணுன்றது உண்மை, வீடு வாங்கணுன்றது உண்மை, பிள்ளைகளுடைய ஃபீஸ் கட்டணுன்றது உண்மை. அது எல்லா தேவைகளை விட இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தாகணும். அவர் மேல நான் பசியா இருக்கிறேன், அவர் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய அடையாளமா இருக்குது. மகதலேனா மரியாள் கிட்ட இருந்த அந்த பசியை நான் பொறாமையோட பார்த்து சொல்றேன், எனக்கும் அதே பசி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? 2025 உடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், do you still have your hunger for Jesus? If you don't, you're going to get it back today in Jesus name. ஒருவேளை நீங்க இழந்து போயிருந்திருக்கலாம், நீங்க அதை திருப்பி பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துன்ற ஜீவ அப்பத்து மேல நமக்கு ஒரு பசியை கொண்டு வருவாராக, நமக்கு ஒரு வாஞ்சையும் தாகத்தையும் ஏற்படுத்துவாராக. கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. இப்போ மரியாளுக்கு 14ஆம் வசனத்தை பாருங்க, verse number 14 பாருங்க. John chapter 20 verse number 14. இப்போ மரியாள் போக மாட்டேங்கிறாங்க. கல்லை புரட்டி போட்ட தூதன் போயிட்டாரு, ஓடி வந்த பேதுரு போயிட்டாரு, ஃபர்ஸ்ட் வந்த யோவானும் போயிட்டாரு.
2 தேவதூதர்கள் ஏமா அழுவுறன்னுலாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா அங்கேயே நின்று இருக்குது. ஜீசஸ் டிசைட் பண்ணாரு, இவ போகிற மாதிரி தெரியலப்பா, என் மகள் நான் போயே பேசி ஆகணும்னு சொல்லி, பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். she is overcome by emotionனால ஓவர் கம் ஆனதுனால ஜீசஸை கூட ஜீசஸ்ன்னு தெரியாம இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா தோட்டக்கார், நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் தோட்டக்கார், நானும் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். இவர் தூக்கின்னு வந்துடுவாரா? இவர் இந்த அம்மா வந்து ஜிம்முக்கு போகிறாங்க பாரு டெய்லி, இவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்கனால இந்த வாஞ்சையை பார்த்தீங்களான்னு கேட்குறேன் நான். இவங்க பேசுறது பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஐயா இயேசுடைய சரீரத்தை எங்கே வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் தூக்கின்னு வந்துடுவேன் நான். அப்படின்னா இயேசுவின் சரீரம் பாரமாக இருக்குமான்னு இவங்க யோசிக்கல. இவங்க மனதில் இருக்கிற பாரமும் வாஞ்சையும் அதோட பெருசாக இருக்குது. ஆனால் இயேசுவையே கண்டுபிடிக்கல பாருங்க, அவரை தோட்டக்காரன் நினச்சின்னு பேசின்னு. அப்புறம் ஜீசஸ் பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, இங்கிலீஷ் பைபிள் பாருங்க, டோன்ட் ஹோல்ட் ஆன் டு மீ இருக்கு, என்ன பிடிச்சி வைக்காதன்றார். அதான் உண்மை, என்னை பிடிச்சி வைக்காத, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதர இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும், I have seen the Lord, hallelujah. யாரை பார்க்க வந்தனோ அவங்கள பார்த்துட்டேன், என் பசிய அதோடைய பதிலை நான் பார்த்துட்டேன், என் பசி ஆறி போனது சொல்லாமா, என்னுடைய பசி ஆற்றப்பட்டது. மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். சீஷருக்கு அறிவித்தாள். She got the encounter, but her hunger was more blessed. She got the experience, but her hunger was more precious. இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சையா இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார், கர்த்தர் இந்த தாகத்தை தீர்ப்பார், கர்த்தர் அந்த பசியை ஆற்றுவார். If you are hungry for Jesus, he will give you a visit, he will give you an encounter, he will give you a revelation. அவர் manifest ஆவாரு. அவர் கொஞ்ச நேரம் எடுக்கலாம், பல நாட்கள் நீங்க ஜெபிக்கிற மாதிரி இருக்கலாம், பல நாட்கள் நீங்க கண்ணீரோட இருக்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா நிச்சயமா அவர் மேல தாகமா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தரிசனம் தருவார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், வார்த்தையிலிருந்து வெளிப்பாட தருவார், உங்களுக்கு ஒரு தொடுதலை தருவார், நிச்சயமா உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா என்கவுண்டரை விட கவனிங்க, ஆனா என்கவுண்டரை விட அந்த பசி ரொம்ப ஆசீர்வாதமானது. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்களே? ஏன்னா நானும் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு தொடுதலை கொடுங்க, ஒரு விசேஷத்தை தொடுதல், ஒரு ஸ்பெஷல் என்கவுண்டரை கொடுங்க, நான் ஜெபம் பண்றேன். அப்புறம் என்னாச்சு? ஸ்பெஷல் என்கவுண்டர் வந்துருச்சு, வெரி குட். அந்த பசி என்னாச்சு? Encounters we treasure, but many times we lose that hunger. I'm telling you my friend, encounters are rare, encounters are real, but the hunger must be forever. கர்த்தருடைய சந்திப்பு அனுபவங்களும், இது ஸ்பெஷல் ஆராதனை பிரதர், அப்படியே கர்த்தனை தொட்டதை உணர்ந்த பிரதர், அந்த மாதிரி ரேரா நடந்துட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. என்கவுண்டர்ஸ் கர்த்தர் தருவார், சந்திப்புகளை தருவார், தரிசனங்கள் தருவார். ஆனா தரிசனங்கள் அதை நம்ம எழுதி வைக்கிறோம், அனுபவங்கள் அதை நம்ம சேர்த்து வைக்கிறோம், பலருக்கு நம்ம ஷேர் பண்றோம். ஆனா அந்த தரிசனங்கள் சந்திப்புகள் அது எல்லாவற்றை விட அந்த தரிசனத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்மளுக்கு சகாயம் பண்ணிச்சு பாருங்க ஒரு வண்டி, ஒரு வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் பேர் என்னது? ஹங்கர் ஃபார் ஜீசஸ். அந்த ஹங்கர் அதை விட ரொம்ப பிரஷியஸ். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவரை தேடினா அவர் என்ன கண்டடைவார். சொல்லுங்க, அது எல்லாத்த விட அவரை தேடுகிற பசி மிகவும் அருமையானது. 2 கை உயர்த்துங்க இந்த நேரத்தில், 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் தாகமா இருக்கிறேன், நான் பசியா இருக்கிறேன், நீங்க எனக்கு என்ன நிரப்புவீங்க? சொல்லுங்க, நான் நிரப்பப்படுறதை விட அந்த பசி ரொம்ப முக்கியமானது. கை வைத்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பசியை பாதுகாத்துருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் எப்பவுமே உங்க மேல பசியா இருக்கணும், நான் எப்பவுமே எனக்கு என்கவுண்டர் கிடைக்கணும்னு தேவையில்லை, எப்பவுமே எனக்கு தரிசனம் கிடைக்கணும்னு தேவையில்லை, எப்பவுமே எனக்கு தொடுதல் கிடைக்கணும்னு தேவையில்லை, ஆனா எப்பவுமே உங்க மேல ஒரு பசி இருக்கணும். I want to be hungry for you Lord. I don't care about how many encounters I have, I want to be hungry for Jesus.
I want to be hungry for Jesus. யாராவது சத்தமா ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்துல. ஓ, அனுபவங்களுக்காக நன்றி, என்கவுண்டர்ஸ்க்காக நன்றி, தரிசனங்களுக்காக நன்றி, அந்த விசேஷ சர்வீஸ் பிரதர். ஓ, நான் ஜெபம் அப்படியே விழுந்துட்டேன் பிரதர் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால. thank you Lord for those experiences. சூப்பரா இருந்துச்சு பிரதர் ஆராதனை, ஆண்டவரை தொட்டார் பிரதர், மனசே நிரம்பிருச்சு பிரதர். wonderful, congratulations. What happened to that hunger? What happened to that hunger? Hunger for Jesus is more important than your encounters with Jesus. Encounters you cannot decide, heaven decides. But hunger is your choice. பசின்றது நம்மளுடைய தீர்மானம். சபையார் நம்ம அத்தனை பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்கு வர்றது சர்ச்சை நேசிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, சர்ச்சுக்கு வர்றது வர்ஷிப்பை நேசிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, சர்ச்சுக்கு வர்றது எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு பிடிக்கும், அதனால் இந்த சர்ச்சில் நல்லா ட்ரெஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுறாங்க, அதனால் நான் வர்றேன், அது உங்களுடைய மெயின் காரணமாக இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றது எதுக்காக தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்து மேலே பசியாக இருக்கிறேன், நான் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன், இங்கே ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு எனக்கு கொடுக்கப்படுது. எத்தனையோ விஷயங்கள் மேலே நம்ம வாஞ்சையாக இருக்கிறோம். ஒரு சில பேர் எந்திரிச்சோன்னு நினைக்கிறோம் நான் சீக்கிரம் கோடீஸ்வரனா மாறணும்னு. தவறான விருப்பம் இல்லை. சில பேர் எந்திரிச்சோன்னு நினைக்கிறோம் எனக்கு எப்போ ஆண்டவரே குழந்தை பிறக்கும். சில பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க, சிங்கிள் பீப்புள், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நீங்கள் அமைச்சு தருவீங்க, நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அநேக ஆண்கள் எந்திரிக்கும் போதே இப்படி எந்திரிக்கணும் பாருங்க, என் கெரியரில் ஒரு முன்னேற்றம் வேணும், என்னை பணக்காரனாக மாற்றுங்க ஆண்டவரே, நிறைய விஷயங்கள் இருக்குது நான் செய்ய வேண்டியதுக்காகன்னு சொல்லி. இந்த எல்லா வாஞ்சைகளை விட மிக முக்கியமான வாஞ்சை என்ன தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்து மேலே எப்போவுமே பசி உள்ளவனாக இருக்கணும், எப்போவுமே வாஞ்சை உள்ளவனாக இருக்கணும், எப்போவுமே வாஞ்சை உள்ளவனாக இருக்கணும். என்கவுண்டர்ஸ் are less important than your passion for Jesus. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிடைக்கிற என்கவுண்டர்ஸ், உங்களுக்கு கிடைக்கிற விசேஷத்த சந்திப்புகள், உங்களுக்கு கிடைக்கிற விசேஷத்த அனுபவங்கள் கர்த்தர் மேல அதிக பசியை கொண்டு வரலனா அந்த அனுபவங்கள் வந்ததே வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம். Your encounters will mean nothing if you don't have that hunger for Jesus. And I pray with all my heart today, இதான் என்னுடைய ஜெபம். ஒரு மாதம் என்னுடைய ஜெபத்தை தான் நீங்கள் பிரசங்கமாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மாதம் நேற்று நைட் உட்காரம் பாருங்க, எப்படி இந்த மெசேஜை ஒரு ஃபுல் சைக்கிள் கொண்டு வந்து எப்படி ப்ரீச் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறேன், ஒரு மாதமாக என் உள்ளத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கலான்னு விருப்பப்படுறேன். இன்றைக்கி என் மெசேஜை இதுதான், இப்போவே சொல்லிட்டேன் நான். ஏசு கிறிஸ்து மேலே ஒரு பசியை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பசியை நம்ம இழந்துடக்கூடாது. தரிசனத்துக்காக நன்றி, சந்திப்புகளுக்காக சொல்லுங்க பார்க்கலாம், அனுபவங்களுக்காக நன்றி, விசேஷத்தை தொடுதலுக்காக அதெல்லாம் வந்துட்டு போயிடும். ஆனால் இயேசுக்கான பசியை மட்டும் நம்ம பாதுகாத்துக்கணும், அப்படியே பாதுகாத்துக்கணும். நம்ம அப்படியே அந்த பசியை நம்ம உள்ளத்தில் பாதுகாத்துக்கணும். ப்ரொடெக்ட் யுவர் ஹங்கர் ஃபார் ஜீசஸ், ப்ரொடெக்ட் யுவர் பேஷன் ஃபார் ஜீசஸ். அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. பாருங்க இந்த வசனத்தை, மத்தேயு 5:6 பாருங்க. இங்கிலீஷ்லையும் இதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். முதல்ல தமிழில் படிச்சிடலாமா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பை தி வே, நம்மளுடைய நீதி ஒரு நபர். அவர் ரைச்சஸ்னஸ் இஸ் a person and his name is Jesus. 1 கொரிந்தியர் 1:30-31 பாருங்க, இயேசுவே நம்முடைய நீதியாக அப்படின்றத நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய நீதி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸ்டாப், அங்கே ஸ்டாப் பண்ணுங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பாக்கியவான்கள் இங்க வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மேல பசி தாகம் உள்ளவர்கள். அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க, அவர்கள் திருப்தி அடைவார்கள். நான் எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா, இயேசு கிறிஸ்து மேல பசிதாகம் உள்ளவர்களாக இருந்து திருப்தி அடையும் பொழுது அவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சையா இருந்தேன், எனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு, நான் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து மேல தாகமா இருந்தேன், எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு, நான் பாக்கியவான். கர்த்தர் சொல்றாரு, உன் அனுபவத்தினால நீ பாக்கியவான் நான் சொல்லல, உன் பசினால உன்னை பாக்கியவான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். It's not your encounter that necessarily makes you a blessed person. It's that hunger for Jesus that makes you a blessed person. எத்தனை பேருக்கு கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை இருக்குது? எத்தனை பேர் இயேசு அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? come on, உண்மையா எத்தனை பேர் பிரதர் இங்க நான் வரும்போதெல்லாம் இயேசு அதிகமா உயர்த்தணும்னு விருப்பப்படுறேன்னு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கார் வருதோ பங்களா வருதோ வரலையோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தான் அந்த பாக்கியவான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க பார்க்கலாம். Oh hallelujah, it's your hunger for Jesus that makes you blessed. இங்கிலீஷ்ல பாருங்க, blessed are those who are filled. அப்படிதான் நான் படிச்சிட்டு இருந்தேன். Blessed are those who are filled. No. Blessed are those who hunger and thirst for righteousness. Our righteousness is Jesus Christ. உங்க பசி உங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்த பாக்கியத்தை ரிலீஸ் பண்ணுது. உங்க பசி உங்க வாழ்க்கையில ஒரு blessing-ஐ ரிலீஸ் பண்ணுது. And that's why I want to give you this amazing statement. One of the greatest treasures you can have is a love for Jesus
எழுதிங்க பார்க்கலாம், அது இங்கிலீஷில் எழுதிங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர்ஸ் யூ கேன் ஹேவ் இன் லைஃப் இஸ் யுவர் லவ் ஃபார் ஜீசஸ். வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான, மிக சிறந்த, மிக மேன்மையான, மிக பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த அன்பு. நம்ம தேவனை நேசிக்கிறதும் முக்கியமானதுன்னு நான் சொல்றேன். உண்மைதான், நம்மளுடைய சொந்த அன்புனால நேசிச்சு என்னத்த பண்ண போறோம்? நம்ம அன்பு குறை உள்ளது. ஆனா அவர் நம்மை முந்தி நேசிக்கிறதுனால நம்ம அவரை நேசிச்சோன்னா அந்த அன்பு நல்ல அன்பு. ஏன்னா இப்ப நம்ம அவரை எந்த அன்பை வச்சு நேசிக்கிறோம்? அவர் கொடுத்த அன்பை வச்சு தான் நம்ம நேசிக்கிறோம். பாருங்க 1 யோவான் 4:19 பாருங்க, 1 John 4:19 பாருங்க. 1 John 4:19 படிக்கிறோம். We love him because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், எல்லாரும் படிங்க இப்ப, எல்லாரும் சொல்லுங்க, நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்ப அவர் நம்மளை நேசிக்கிறது தான் அஸ்திபாரம். ஆனா நம்ம அவரை நேசிக்கிறது உகந்த ஒரு பதில், உகந்த ஒரு ரெஸ்பான்ஸ். தட் இஸ் தி worthy ரெஸ்பான்ஸ். நம்ம தேவனை நேசிக்கிறது முக்கியமானது. your love for Jesus is vital. நீங்க தேவனுக்காக வைத்திருக்கிற அன்பு மிக மிக முக்கியமானது. ரோமர் 8:28 வாங்க. ரோமர் 8:28 பாருங்க. Romans 8 and verse number 28 பாருங்க. மிக அருமையான ஒரு ப்ராமிஸ், இதை நம்ம யாருமே மறந்துடக்கூடாது. Romans 8:28 நம்ம படிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு போடல, ஏன்னா தேவன் சகல எல்லாரையுமே நேசிக்கிறார், எல்லாரையும் அன்பு கூறுகிறார். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்குமே எல்லாமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்ற மாதிரி இல்லை. கண்டவங்களும் அதை சொல்ற மாதிரி இல்லை. இல்லை இந்த மாதிரி விழுந்துட்டேன் நான் கீழே, எல்லாம் நன்மைக்கே. இல்லை ஆஃபீஸ் வருது லேட் ஆச்சு, எல்லாம் நன்மைக்கே. புரியுதா? இல்லை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எல்லாம் நன்மைக்கே. எனக்கு ஆயிடுச்சு, நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இல்லை எனக்கு இந்த மாதிரி வியாதி ஆயிடுச்சு, எல்லாம் நன்மைக்கே. அது எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை. யார் யார் தேவன் அவங்க மேலே வைத்திருக்கிற அன்பை உணர்ந்து அவங்களும் தேவனை முழு மனதாக நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களும் உண்மையான உள்ளத்தோட ஜென்யூனா தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க தான் இதை சொல்ல முடியும். என் தேவன் எனக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஏன்னா தேவன் நம்மளை நேசிச்சாருன்றது உண்மை. அதுதான் அஸ்திபாரம், அதுதான் அடிப்படை, அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? நானும் தேவனை நேசிக்கிறேன். பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவருடைய 3வது சந்திப்பு பாருங்க. அங்க கேட்கிறார் பேதுருவை பார்த்து, யோவான் 21:15 கேட்கிறார் பாருங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நீ மினிஸ்ட்ரி பண்ற, but make sure you do it out of a love for me, not out of a love for ministry, not out of a love for crowd, not out of love for publicity, but out of love for me. நீ ஊழியம் செய், என்ன நேசிக்கிறதுனால ஊழியம் செய். புல்பிட்டை நேசிக்கிறதுனால, சர்ச்சை நேசிக்கிறதுனால, கோட் சூட்டை நேசிக்கிறதுனால, ஜனக்கூட்டத்தை நேசிக்கிறதுனால, இந்த எல்லாரும் வந்து பிரைஸ் லாடுவாங்களே எனக்கு, அதை நேசிக்கிறதுனால நீ ஊழியம் செய்யாத, என்ன நேசிக்கிறதுனால ஊழியம் செய். அப்போ ஆண்டவர் நேசிக்கிறது உண்மையா இல்லையா? அது முக்கியம் தானே. அடுத்த வசனம் பாருங்க. 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஏன்னா பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சே, நான் ஆண்டவரை தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டேனே, நான்லாம் ஊழியம் செய்யலாமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், பார், உன் ஆக்ஷன்ஸ் அப்பப்போ தவறி போயிடலாம், ஆனால் உன் உள்ளத்தில் உனக்கு என் மேலே அன்பு இருக்கிற வரைக்கும் நீ என் ஊழியத்திலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகலை. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? அப்போ உங்களை நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்காதீங்க. கர்த்தர் என்னெல்லாம் பயன்படுத்துவாரா? நான் ஒரு சில தவறுகளை செஞ்சேனே, பேதுருவை போல தான் நம்மளும் ஒரு சில விஷயங்கள் தவறி போயிடும், ஒரு சில விஷயங்கள் அப்படி செஞ்சிடறோம். ஆனால் என்ன பண்ணுறது? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உன் உள்ளத்தில் எனக்கு அன்பு இருக்குதா? பேதுரு, நீ என்ன நேசிக்கிறியா? அப்போ கண்டிப்பாக நீ ஊழியம் செய்யலாம் அப்படின்றார். 3ஆம் தடவை கேட்கிறார் பாருங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்ட, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறியா இல்லையா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா மகனே அப்படின்னு பேசவே இல்லை பாருங்க. நான் உன்னை நேசிக்கிறேன் பேதுரு, அதனால தான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறியா? அப்போ we are in a partnership. See, Christianity is a love relationship.
அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மளும் அவரை நேசிக்கிறோம். நிறைய டைம் அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதை பேசினாலே நியாயப்பிரமாண பிரசங்கம்னு ஒரு சில பேர் நினச்சிருது. அதை பேசினாலே பழைய ஏற்பாட்டு வாழ்க்கைன்னு ஒரு சில பேர் நினச்சது. யார் சொன்னது? கிறிஸ்டியானிட்டி இஸ் a great response. கிறிஸ்டியானிட்டி இஸ் a great response. அவர் கிருபையினால சகலத்தையும் செய்கிறாரு. விசுவாசத்தை கொண்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணி சகலவற்றையும் நான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஸோ ஆர் யூ ரெஸ்பாண்டிங் டு த லவ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப்? ஏசு கிறிஸ்து மேலே ஒரு வாஞ்சையை வளர்த்துங்க. அதுதான் உங்கள் ஊழியத்தின் அடித்தளமாக இருக்க போது. ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் ஊழியம் செய்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை அமையணும்னா ஏசு கிறிஸ்துவுக்காக அவங்களுடைய வாஞ்சை அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியை உண்டாக்குகிறது. Question again, are you hungry for Jesus? ஏசு கிறிஸ்துவுக்காக அவருக்காக பசியா இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியமானது பாருங்க ஊழியத்துக்காக. 1870 மே 2ஆம் தேதி 1817 லூயிசியானான்ற இடத்துல ஒரு குழந்தை பிறந்தான் பாருங்க. அவன் பேர் வந்து வில்லியம் ஜோசப் சீமோர். அவங்க அப்பா கருப்பர்கள் இனத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. அப்பா அம்மா எல்லாருமே அமெரிக்காவுக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஆப்பிரிக்கன் ஜனங்க. இவங்கெல்லாம் அடிமைகளாக இருக்கும்போது இவர் பிறக்கிறாரு. இவர் பேர் வந்து வில்லியம் ஜோசப் சீமோர். இவர் பிறந்த போது இவங்க தாயார் ஜெபம் பண்ணாங்களாம் பாருங்க, இவனை உங்களுக்காக பயன்படுத்துங்க ஆண்டவரே, இவனை உங்களுக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவாங்களாம். வில்லியம் சீமோர் வளர 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 பல தடவை அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கிறத பார்ப்பானா, அவங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா, இவனை உங்களுக்காக பயன்படுத்துங்கப்பா, உங்களுக்காக பயன்படுத்துங்க. அந்த ஜெபத்தின் குரல் கேட்டே வளர்ந்த பிள்ளை தான் இவன் பாருங்க. வாலிப வயசில் டீனேஜ் வயசு வரும்போது நிறைய வியாதிப்பட்டு மரணப்படுக்கையின் அளவுக்கு போயிட்டான். ஸ்மால் பாக்ஸ்ன்ற அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப மோசமாக அவதிப்பட்டு பலவீனப்பட்டு அதில் ஒரு கண்ணு போயிடுச்சு வில்லியம் சீமோருக்கு. வில்லியம் சீமோர் சொன்னானா பாருங்க, அந்த வியாதியின் மத்தியில் சொன்னாராம், லார்ட் இஃப் யூ லெட் மீ லிவ் எவ்ரி டே வில் பி யோர்ஸ். என்னை நீங்கள் வாழ விட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செஞ்சு அவனை சுகமாக்குறார். வளர வளர ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே அப்போஸ்தலர் காலத்தில் ஒன்று நடந்துச்சே, டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின், திரும்பவும் செய்யுங்கப்பா, திரும்பவும் செய்யுங்க, எல்லாரும் உங்களை தேடணும். அவங்க மேலே வாஞ்சையா இருக்கிற he had a hunger for God. எங்க இருந்து வந்துச்சு? அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. தேவன் மேலே ஒரு பற்றுதல், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை. அதிகமாக பேசுகிற பிள்ளை இல்லை, ரொம்ப தாளந்து நிறைஞ்ச பிள்ளை இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கார வேலை, ஷூ தைக்கிற வேலை, இந்த வேலைகள்லாம் செஞ்சே வளர்ந்த பிள்ளை. ஸ்கூலுக்கு போகிறான், வேலை செய்கிறான், வேலைக்கு போகிறான், ஸ்கூல் சேர்ப்பே தான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு தாழ்வான ஒரு நிலைமை, ஒரு அடிமையின் பிள்ளை அவன். ஆனால் அவன் ஜெபம் என்ன தெரியுமா? மறுபடியும் செய்காண்டவரே, எழுப்புதலை கொண்டு வாங்காண்டவரேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்க. இந்த வில்லியம் சீமோர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா மகிமையே இறங்கின மாதிரி இருக்குமா. இவரை பற்றி அநேகருக்கு பாப்புலர் ஆகிட்டார். இவர் எந்த வகையில்? வில்லியம் ஜெபம் பண்ணால் ஒரு பிரசனம் இருக்குதுப்பா, வில்லியம் ஜெபம் பண்ணால் பரலோகமே இறங்கின மாதிரி இருக்குது. ஒரு நாள் வில்லியம் கேள்விப்படுறாரு, சார்ல்ஸ் பர்ஹாம் அப்படின்ற ஒரு பிரசங்கியார் பெந்தகோஸ்தே அனுபவத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த ஹியூஸ்டனில் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். பைபிள் ஸ்கூல் அது. அங்கே போய் நின்னா ஒருத்தர் சொல்லிட்டாரா, நீ உள்ளே வரக்கூடாது தம்பி, ஏன்னா இவன் கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்ன்றனால வெளியே நில்லு, நீ இந்த கிளாஸை கவனிக்கணும்னா வெளியே நின்று தான் கவனிக்கணும். பாதி திறந்த கதவு மூலமா அப்போஸ்தலர்கள் அனுபவிச்ச அந்த அனுபவத்தின் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு வெளியிருந்து ஜெபம் பண்ணிட்டே கேட்பாராம் பாருங்க, ஆண்டவரே டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட். ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார், prejudiced because of his race, because of his color. ஒரு நாள் லூயிசியானான்ற இடத்துல இருந்து ஒரு சகோதரி வில்லியமை பற்றி கேள்விப்பட்டு சொன்னாங்களாம், பிரதர் வில்லியம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஜனக்கூட்டம் இருக்காங்க, அவங்க நல்லா கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம் உங்களை மாதிரியே, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் கர்த்தர் மேலே பசியாக இருக்கிறீங்க, அவங்களும் கர்த்தர் மேலே பசியாக இருக்கிறாங்க, வாங்க நீங்கள் வந்து எங்களுக்காக பிரசங்கம் பண்ணுங்கள். கருப்பர் இனத்தை சேர்ந்த இவர் ஒரு கண்ணில் ஒரு பேட்ச் ஒன்று போட்டுட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ணாராம் பாருங்க. ஜனங்க தொடப்படுறாங்க, ஆனால் சில பேருக்கு இவரை பிடிக்கல. அடுத்த வாரம் ப்ரேயருக்கு வந்தால் கதவை சாத்திட்டு இவரை வெளியே நிப்பாட்டிட்டாங்க. இல்லை எங்களுக்கு ஒத்து வரல, நாங்களாம் வெள்ளையர்கள், கருப்பர்களுக்கு அவர் வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். சார்ல்ஸ் பர்ஹாம் என்றவர்கிட்ட இவர் போய் கேட்டார், ஐயா இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் எல்லாருக்குமே உடையது தானே? அப்போ சார்ல்ஸ் பர்ஹாம் சொன்னாராம் பாருங்க, இல்லை கர்த்தர் எல்லா இனத்துக்கும் இதை செய்ய மாட்டார், வெள்ளையர்களுக்கு மட்டும் தான் செய்வார், நீ எல்லாம் அதை கேட்டுறாத, ஆவியின் வரங்கள் வெறும் வெள்ளையர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவரை ஒதுக்கி விட்டாங்களாம் பாருங்க. இவருக்கு நிம்மதி இல்லை. இவர் போனாராம் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டு லாஸ் ஏஞ்சலஸ் என்ற இடத்துல ஜெபம் பண்ண, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே டூ இட் அகெயின் லார்ட், உங்களால் முடியும்ப்பா, நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. ஒரு குடும்பம் இவரை கூப்பிட்டு நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பித்தாங்க. வில்லியம் ஜோசப் சீமோர்ன்றவர் அந்த 3 பேர் 5 பேர் இருக்கிற கூட்டத்தில் தினமும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் பாருங்க. அந்த வீட்டில் 24/7 ப்ரேயர் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான பிரசனம் அந்த இடத்துல உணர ஆரம்பித்தாங்க.
ஜனக்கூட்டம் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. உடன் ஃப்ளோர் எல்லாம் பேந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஜனக்கூட்டம் அப்படி வந்துருச்சு. சரி, நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடலாம்னு சொல்லி அப்படியே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஒரு இடம் பாருங்க, பானி பிரே ஸ்ட்ரீட், அதுதான் அசூசா ஸ்ட்ரீட். அந்த இடத்துல போய் அங்க ஒரு கட்டடம், கைவிடப்பட்ட ஒரு கட்டடம், அபேண்டன்ட் ஃபுட் ஸ்டோர். அந்த இடத்துல நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று நிப்பாட்டி, அதுதான் புல்பிட்டான் பாருங்க. அந்த பாக்ஸுக்கு பின்னாடி வில்லியம் சீமோர் முட்டி போட்டு அழுதுட்டே இருப்பாராம் பாருங்க. ஆண்டவரே, டூ இட் அகெயின் லார்ட், டூ இட் அகெயின் லார்ட். எழுந்து பிரசங்கெல்லாம் பெருசா பண்ண மாட்டாராம். பெரிய வல்லமையான பிரசங்கத்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாராம். வெறும் ஜெபம் தானா பாருங்க. அந்த ஜெபத்தினாலே அந்த ரூமே வல்லமையால நிரப்பப்பட்டிருக்குமா. உள்ள ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. 1906 ஏப்ரல் 9 ஜென்னி எவன்ஸ் அப்படின்ற இந்த மகள், அவங்க முதல் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. வில்லியம் ஜே சீமோர் அப்படியே சொன்னாராம் பாருங்க, அவர் வந்துட்டார்னு சொன்னாங்க. and people started coming, the room started to be filled. You see, this was the hall Azusa streetல. இந்த கட்டடம் நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. there's another picture also. ஒரு கட்டடம் நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. இந்த கட்டடத்துல இடம் பத்தாம ஜனங்களாம் வெளியே குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. 24/7 3 வருஷம் பிரேயர் நடந்துச்சு. நிப்பாட்ட முடியல அவங்களால பிரேயர்ல. ஒரு சில பேர் நைட் வந்து ஜெபிப்பாங்க, ஒரு சில பேர் காலையில் வந்து ஜெபிப்பாங்க, ஒரு சில பேர் மத்தியானம் வந்து ஜெபிப்பாங்க. அங்கே வந்து ஜெபிக்கிறவங்க பிரச்சனத்தை அனுபவிக்கும் போது சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஒரு சில பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா, சார் பில்டிங் மேலே நெருப்பு பற்றி எரியுது, வாங்க சார். வந்து பார்த்தா நெருப்பு இருக்காமா, பிகாஸ் தே கேன் see flame on top of the building. ஒரு சில பேர் அந்த பில்டிங் பக்கத்தில் வந்தால் அந்த ரோட்டுக்கு வந்த உடனே கீழே விழுந்துருவாங்களாம். பிரச்சனை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா பாருங்க. சில பேர் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்களாம். அங்கேருந்து லெட்டர் போடுவாங்களாம், கேன்சரோட வந்து நான் சுகமாயிட்டேன், இப்பேற்பட்ட பிரச்சனையோட வந்து நான் சுகமாயிட்டேன், கர்த்தரனை சுகமாக்கி இருக்கிறார். ஒரு சில பேர் அக்கினியை பார்த்தாங்க, ஒரு சில பேர் பிரசனத்தை பார்த்தாங்க, ஒரு சில பேர் ஆண்டவருடைய பாடல் சத்தம் கேட்குமா, ஆனா கொயரே இல்லையா பாருங்க உள்ள. வில்லியம் ஜே சீமோர் எந்திரிச்சுன்னு சொல்வாராம், there are no great preachers here, there is only a great God. இங்க பெரிய பிரசங்கியார்கள் யாரும் இல்லை, இங்க தேவன் தான் இருக்கிறார். அதுதான் அவருடைய பிரசங்கமே. He preached on repentance. அவர் சொன்னாராம் ஜனங்க கிட்ட, the Holy Spirit will not come because we are worthy. ஆவியானவர் நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறதுனால இங்க வர போறது இல்ல, but because God is merciful. கர்த்தர் கருணையுள்ளவரா இருக்கிறதுனால, இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் வருவார். He had a revelation of God. He had a revelation. He was hungry for God. He was hungry for God. And people started coming in from different nations. 3 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேர் ஆவியானவரை வந்து பெற்றுக்கொண்டு அவருடைய பர்சனை என்கவுண்டர் பண்ணிட்டு they started traveling. அங்கேருந்து ஆஸ்திரேலியா போனவங்க அங்கே ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்குமா, அங்கேருந்து அமெரிக்கா வேற ஒரு பகுதிக்கு போனால் அங்கே ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்குமா, அங்கேருந்து ஆசியா கண்டத்துக்கு வந்தவங்க அவங்கவுங்க எழுப்புதல் ஆரம்பித்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல்லேருந்து உண்டானது தான் நிறைய சர்ச்சஸ் பாருங்கள், நிறைய டினாமினேஷன்ஸ் இன்க்ளூடிங் அசம்பிளிஸ் ஆஃப் காட். அசம்பிளிஸ் ஆஃப் காட் துவங்கினது அங்கே தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சம்பவத்துக்கு முன்பதாக சபை மௌனமான சபையாகவும் செத்துப்போன சபையாக இருந்துச்சு உலகம் எங்கும். The worldwide church was dead, with just a handful of people praying and hungry for God. But after this experience, in the Pentecostal experience kaprom, the world began to see the Pentecostal move of God. இன்னைக்கு பெந்தகோஸ்தே ஜனங்கன்னு சொல்றோம்ல, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு புக்கை பார்த்து பாடிட்டு வீட்டில் மௌனமாக எந்திரிச்சு போகாம எந்திரிச்சுன்னு கை தட்டி ஆராதிக்கிறோம், கை உயர்த்தி கர்த்தரை துதிக்கிறோம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒத்த கண்ணு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு அடிமையின் பிள்ளை, ஒரு ஏழை, ஒரு படிப்பறிவில்லாத ஷூ தைக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பிள்ளை ஒரு நாள் ஒரு பாக்ஸ் பின்னாடி முட்டி போட்டு, செய்யுங்க ஆண்டவரே, இன்னொரு தடவை உங்களால் செய்ய முடியும், இன்னொரு தடவை உங்களால் செய்ய முடியும், ஐ நீட் யூ, ஐ வாண்ட் யுவர் பிரசன்ஸ். வில்லியம் ஜே சீமோர் சொல்றாரு, ஜனங்க சக்சஸ் இல்லை, பிரசன்ஸ் தான் சக்சஸ். அவர் தான் கொண்டு வந்தார் அதை. இட்ஸ் இஸ் பிரசன்ஸ் விச் இஸ் மை சக்சஸ். அவர் சொல்றாரு, ஐ வாண்ட் யூ லார்ட், நீங்க வேணும் ஆண்டவரே, உங்க மேல வாஞ்சையா இருக்கிறேன். God took that one simple, prejudiced, neglected, rejected person in the community and he brought a worldwide revival. இன்னைக்கு மாடர்ன் பென்டிகாஸ்டலிசம் உடைய ஃபாதர் யாரு, பெந்தகோஸ்தே சபைகளுடைய தகப்பன் யாருன்னா உலகமே ஒத்துக்குது பாருங்க, வில்லியம் ஜே சீமோர். How did it happen? Hunger for God. Hunger for God. உங்க பசிய கம்மியா நினைச்சிடாதீங்க. உங்க பசிய இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படி நினைக்காதீங்க. உங்க பசி தான் பெரிய விஷயம். எல்லாரும் சொல்லுங்க, என்கவுண்டரை விட பசி தான் பெரிய விஷயம்.
கர்த்தருக்குள்ள அனுபவங்களை விட அந்த பசி தான் பெரிய விஷயம். இட்ஸ் யுவர் ஹங்கர் தட் இஸ் மோர் பிளெஸட். I begin to ask myself, where's my hunger? Where's my hunger? என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? இந்த ஒரு மாசமா என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண்டவரே, நிறைய ப்ரோக்ராம்ஸை பிளான் பண்றோம், நிறைய மீட்டிங்ஸை பிளான் பண்றோம், நிறைய மெசேஜஸ் நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஒவ்வொரு மெசேஜுக்கும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவு பண்றேன். ஒரு மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு வாரம் முழுவதும் ப்ரிப்பேர் பண்றேன். நிறைய செய்திகள், நிறைய ட்ரைனிங் கோர்சஸ், நிறைய டீச்சிங் மெட்டீரியல். I do all of these things all by the grace of God only. அது எல்லாத்தையும் செய்யும்போது I want to remind myself, let me not be caught up with ministry, let me be caught up with God. ஊழியத்துல நான் தொலைஞ்சு போக கூடாது, என்னுடைய தேவனுக்குள்ள நான் தொலைஞ்சு போகணும். I want to be caught up with God. I want to be lost in God. பெட்ரா வர்ஷிப் சென்டர் என்னுடைய ஜீவன் இல்ல, ஜீசஸ் என்னுடைய ஜீவனாக மாறணும். பிரசங்கம் என்னுடைய வாழ்க்கையா மாறிடக்கூடாது, என் தேவனுடைய பிரசன்னம் தான் என் வாழ்க்கையா மாறணும். அதான் என்னுடைய ஜெபம். And I'm asking Lord, Lord, I want to be hungry for you, Lord. Give me that hunger back. பசியை கொண்டு வாங்க ஆண்டவரே எனக்கு. I am hungry for you, but I want to be more hungry because I remember a time where I was more hungry for God. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்போ இருக்கிறத விட ஒரு நாள் நான் ரொம்ப பசியா இருந்தேன் பிரதர், அந்த நாள் திரும்பி வரணும்னு சொல்றேன் நான். அந்த அனுபவத்துக்கு நம்ம திரும்பி போகணும்னு சொல்றேன் நான். சர்ச்ன்றது அனுபவத்துக்காக இல்ல, சர்ச்ன்றது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இல்ல, சபைன்றது ஒரு கிறிஸ்டியன் அட்டெண்டன்ஸ்க்காக இல்ல, இயேசு கிறிஸ்துவை பத்தின ஒரு பசிக்காக நம்ம வந்து சேர்கிற ஒரு இடம். இட்ஸ் அபவுட் ஹங்கர் ஃபார் ஜீசஸ். It's about hunger for Jesus. William J. Seymour மூலமா கர்த்தர் செய்ததை கர்த்தர் நம்ம மூலமா செய்வார். We want to be a church that is hungry for Jesus. We don't want to be a church. நம்ம சர்ச்சுக்கு நிறைய பேர்களை ஒரு சில பேர் வைக்கலாம், சரியா? ஒரு சில பேர் இப்படி சொல்றாங்க, நிறைய வாலிபர்கள் நிறைஞ்ச சபை அப்படின்றாங்க. We thank God for that. இல்ல விஷயம் என்னன்னா, வயசானவங்களும் வாலிபர் மாதிரி தெரியுறாங்க, அதான் இன்னொரு கதை. இன்னொருத்தர் பேர் சொல்றாங்க, இந்த சர்ச் ரொம்ப பணக்கார சர்ச் அப்படின்றாங்க. அப்படியே ஆகட்டும், இயேசுவின் நாமத்தில் இன் ஜீசஸ் நேம் வர்றவங்களாம் பணக்காரங்களா மாறணும். ஹalleluya. கர்த்தருக்கா பெரிய காரியங்களை செய்வோம். இந்த சர்ச் ரொம்ப டேலண்டட் சர்ச் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. Leaving all that aside, you know what will be one of the most blessed things to be told about our church? நம்ம சபையை பற்றி மிக ஆனந்த பாக்கியம் நிறைந்த ஒரு விஷயம் ஒன்று ஜனங்க சொல்ல முடியும்னா, அவங்களுக்காக இல்லை ஆனால் உண்மைக்காக சொல்கிறேனே, இவங்க ஜீசஸ் மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்க. தே ஆர் ஜீசஸ் பீப்புள். இவங்கெல்லாம் ஜீசஸ்னால உருகுறாங்கப்பா. இயேசுக்காக இவங்க கண்ணீர் விடுறாங்க, இயேசு மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்க. அந்த வாஞ்சைக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். And God will use your hunger. God will use your hunger to draw people in the world. If you're hungry for God, people will come in. தேவனுக்காக நம்ம வாஞ்சியாக இருக்கும்போது ஜனங்க வர ஆரம்பிப்பாங்க. வில்லியம் ஜே சேமூர் மூலமா தேவன் செய்தார்னா நம்ம மூலமா கர்த்தர் நிச்சயமாக செய்வார். Hallelujah. Blessed are those who hunger and thirst after righteousness. Number 1, பசி உங்களுக்கு திரும்பி நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருக்காக நீங்க பசியா இருக்கணும்னா 3 விஷயங்கள். Number 1 எழுதிங்க பார்க்கலாம். Quit too much entertainment. அதிகப்படியான பொழுதுபோக்கை விடுங்கள். ஒரு தடவை ஒரு நல்ல கிளீனான ஒரு ஷோ பிரதர், இது ஒரு நல்ல ஒரு காமெடி ஷோ பிரதர், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குறேன். எப்போது ஒரு தடவை இட்ஸ் ஓகே, பிகாஸ் வி ஆல் நீட் லிட்டில் பிட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். பொழுதுபோக்கு முழுக்க தவறுன்னு இல்லை, ஆனால் அந்த பொழுதுபோக்கில் நம்ம தான் டிசர்ன் பண்ணோம். எப்பேற்பட்ட பொழுதுபோக்கு நம்ம அனுமதிக்கணும், எப்பேற்பட்ட பொழுதுபோக்கு டிவி ஷோஸை நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்றத நம்ம ஞானத்தோடு நம்ம வகையறுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பொழுதுபோக்கு தான், அதை நம்மளுடைய ஆகாரமாக மாற்றிடக்கூடாது. நீதிமொழிகள் 25:16 ஞானி சொல்றாரு, தேனை கண்டுபிடித்தாயானால் பாட்டிலை திறந்து முழுசாய் குடித்து விடு. அப்படியே சொன்னார் பாருங்க. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு. அதுக்கு ஒரு மட்டு இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, லிமிட்டா சாப்பிடு. நீ மிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். See, this talks about the entertainment that's available. நல்ல ஒரு க்ளீன் காமெடி பிரதர், நல்ல ஒரு க்ளீன் ஷோ பிரதர், நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஓகே, there's a limit to it. Don't make it your food. வாந்தி பண்ணி தான் போடணுமாயிரும். You know why people are not hungry? Because they have too much entertainment. ஏன் கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய ஹங்கரை இழந்துட்டோம்? Because we are too much on social media. Social media ஒரு டூல், அதை சரியா பயன்படுத்திக்கணும், அது தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்திக்கணும். எப்போவுமே அதை நம்ம ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி எப்போவுமே அதை செக் பண்ணிக்கணும், எப்போவுமே ஃபீட்ஸை செக் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சத்தமாக இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்.
அத்தியாவசியம் இல்லை. சோஷியல் மீடியா இஸ் நாட் அப்சல்யூட் நெசசிட்டி. இங்கே இருக்கிற ஜென்சி ஜெனரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், ஃபோன் இல்லாமல் உங்களால் ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சா தென் யூர் ட்ரூலி அலைவ். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, ஒன்றும் பண்ணது இப்போ சோஃபாவில் உட்கார் உயிரோடு தானே இருக்கிற, ஜீசஸ்க்கு நன்றி செலுத்து, பட்டு தூங்கு, அப்பாக்கிட்ட பேசு, அம்மாகிட்ட பேசு, அண்ணன் தம்பிகிட்ட பேசு. சார்ஜர் காணாமல் போட்டோம், நீ காணாமல் போலையே, என்ன ஆகிட போகுது, இல்லை பார்த்தா என்ன பண்ணுறது தெரியல, ஐயோ யாரோ தொடப்பத்தில் தலையில் அச்ச மாதிரியே சுற்றி திரிவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அப்படி சிரிக்காதீங்க, தான் வந்துக்கிறாங்க அவங்க. ஆனால் என்ன ஆகிட போகுது, ஒரு நாள் ஃபேஸ்புக் வேலை செய்யலை, போட்டு விடு, புட் யுவர் ஃபேஸ் இன் தி புக், புட் யுவர் ஃபேஸ் இன் திஸ் புக். இந்த புக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். இன்ஸ்டாகிராம்ன்ற கிராமத்தில் வாழ்ந்துனுக்குறோம் நிறைய பேர். நான் சொல்கிறேன், எருசலேம் இந்த கிருபையின் வாழ்க்கைக்குள்ளே வாழலான்றேன் நான். ஹல்லேலூயா, கம் ஆன். கட் ஆஃப் யோர் சோஷியல் மீடியா டைம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆமேன்னு சொல்லி தலையாட்டிட்டு விட்றாதீங்க. நோட்ஸ் எழுதி கரெக்டாக அதை பண்ணுங்க. இன்னைக்கு போயிட்டு ஒரு சில பேர் ஃபேஸ்புக்கை அன்இன்ஸ்டால் பண்ணும். அது யாருன்றது பேர் டிஸ்பிளே பண்ணுங்க ஜாஷ்வா. தெரிஞ்சால் பண்ணியிருப்போம் நம்ம. அது கூட நம்ம இன்ஸ்டாகிராம் ஒரு சில பேர் யூ ஷுட் டிசால்வ். நீங்கள் எடுத்து போட்டு ஃபோனை, ஒரு சில பேர் பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி போட்டு நீங்கள் ஸ்மார்ட்டாக மாறணும். பேசிக் செட் வாங்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் நான். திஸ் இஸ் கன்சூமிங் டூ மச் ஆஃப் ஆர் டைம், ரைட்? See, entertainment altogether is not bad. எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் ராங்னு நான் சொல்ல வரல. நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க, எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அந்த டான்ஸ் எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் க்ளீன் அண்ட் பியூர் குட் ஹெல்தி என்டர்டெயின்மெண்ட். ஆனால் மிச்சரு, கோடுபலை, முறுக்கு இதை வச்சு வயிறு ரொப்பிட முடியுமா? எத்தனை பேர் கோடுபலை பிடிக்கும்? கோடுபலை கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா கோடுபலை சாப்பிடாம போகாதீங்க, நல்லா இருக்குது. எவ்வளோ சாப்பிட முடியும்? மத்தியானம் என்னப்பா சாப்பிட்டேன்? மத்தியானம் பாம்பே மிச்சர் சாப்பிட்டேன். நைட்டு நான் சாப்பிட்றேன், நைட் ஒரு 2 kg பால்கவா சாப்பிட்லான்னு இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும். தேர்ஸ் a limit. Number 2, write this down. If you want to be hungry for Jesus, keep yourself or live in the right environment. சரியான சூழலுக்குள் வாழுங்கள். Keep yourself in the right environment. பாரு, தினமும் 10 மணிக்கு தான் சாப்பிடுவோம் நம்ம. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, 8 மணிக்கு அந்த சாப்பாடெல்லாம் பார்த்து 8:15 பசி வரும். யாருக்காவது வந்துக்குது அப்படி? பார்த்தா அந்த பஃபே சர்வ் பண்ணுறவங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க. 10:15 தான் சாப்பிடுது. அதுவும் அம்மா தட்டில் சாப்பாடை போட்டு சாப்பிட்றான்னு 7 தடவை சொல்லிட்ட பிறகு தான் வரமா அப்படின்ட்டு சாப்பிட்டில் கை வச்சு ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருப்போம். நான் என் ஒய்ஃபை பார்க்கல இந்த நேரத்தில், சில டைம் நாடி பண்ணி விட்டுறேன். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன பண்ணுறோம் நம்ம? 8:15 பசி வருது. எங்கேருந்து வருது பசி? டெய்லி 10:15 தானே சாப்பிட்றோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? ஃபங்க்ஷனுக்கு போனால் 8:15 சாப்பிட்றோமா இல்லையா? நம்மளுக்கு ஏன் அந்த பிரியாணி வாசனை நம்மளை இழுக்குது. மனசுக்குள்ளே ஆவியானவர் பேசுகிற மாதிரி இருக்குது. கபாப் தீந்துரும். க்யூவில் நிற்கிறது பதில் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடும். கபாப் தீந்துரும். சும்மா சிரிக்கிறான் அவனை நேசிக்கிறான்னு நினைக்காத. கபாப் தீந்துரும். கோபி மஞ்சூரியன் தீந்துரும். வர கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் நான். கியூ பெருசாக இருக்குது. கோபி மஞ்சூரியன் தீந்துரும். கபாப் என்ன ஆகிட்டு இருக்குது அந்த இடத்துல? வாட்ஸ் ஹேப்பனிங்? யூ புட் யுவர் செல்ஃப் இன் த ரைட் என்வாயர்மெண்ட். See, church is a good environment. Life group is a good environment. Life group தவிர்த்து as believers if you can get together, as family if you can get together, பசியோட இருக்கிற ஜனங்க, நல்ல ஆகாரம் இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா பசி எங்க இருந்தோ வர ஆரம்பிக்குது. If you want to be hungry for Jesus, get around people who are hungry for Jesus. Get around people who are hungry for Jesus. இயேசுவை நேசிக்கிற, இயேசுவுக்காக வாஞ்சையா இருக்கிற ஜனங்களோட ஒரு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் சர்ச் வந்து இட்ஸ் a place of fellowship. சர்ச் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ஆனால் சர்ச் fellowship, பரலோக வாழ்க்கையை இங்கே அனுபவிக்கிறது நமக்கு சகாயம் பண்ணும். சங்கீதம் 122 பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, I was glad when they said to me, come to the house of the Lord. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க, அவர்கள் என்ன பார்த்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள், எல்லாரும் அவர்கள்னு சொல்லுங்களேன். அந்த அவர்களை தான் நீங்க கண்டுபிடிக்கணும்ன்ற. அந்த அவர்கள் யாரு? கர்த்தரை நேசிக்கலாம் வா, கர்த்தரை தொழுது கொள்ளலாம் வான்னு ஒரு சில அவர்கள் இருப்பாங்க பாருங்க. அந்த அவர்களை தான் நீங்க பிடிச்சிக்கணும். இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க பாரு, சர்ச்சுன்னு எப்போ பார்த்தாலும் அது இவர்கள். அந்த இவர்களை நீங்க விட்டுறணும். சரியா? இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கவர்கள். இந்த கவர்களை நீங்க தூக்கி எறியணும். அவர்களை பிடிச்சிக்கணும்.
என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். Find those people who make you hungry for Jesus. Number 3 எழுதிங்க பார்க்கலாம். சொல்றாங்க ஒர்க் அவுட் பண்ணா கேலரிஸ் பர்ன் ஆகுதான். எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுதோ அவ்வளோ நம்மளுக்கு பசி வரும்ன்றாங்க. அதனால தான் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறையா சாப்பிடுவாங்கன்றாங்க. அவங்களுடைய ஃபுட் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், அவங்களுடைய இன்டேக் அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க. ஏன்? பிகாஸ் தேர் பர்னிங் a lot of calories. burn calories for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்காக பிஸியாக இருங்க, so that you will be hungry for Jesus. You know what you do? காலையில் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைனா எப்படின்னா காலையில் எந்திரிக்கிறோம், நல்லா ரெடி ஆகிறேன், சாப்பிட்றேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன். அப்புறம் ஆஃபீஸில் என்ன பதர்? ஒரே போராட்டம் பதர். அப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன், அந்த ப்ராஜெக்ட், இந்த பிரேக் டைம், இந்த டீ டைம், அப்புறம் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து என்ன பிரதர்? மேட்ச் பார்க்குறேன், கொஞ்சம் கேம்ஸ் கொஞ்சம் பார்க்குறேன், அப்புறம் படுத்து தூங்குறேன் பிரதர். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு திரும்பி சேம் பிரதர்னா, you have to think about your life. What are you doing for the kingdom? தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார், திறமைகளை கொடுத்துருக்கிறார். எந்த கெப்பாசிட்டியில் முடியுமோ அந்த கெப்பாசிட்டியில் கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்க. burn calories for Jesus. ஆண்டவருக்காக எக்ஸசைஸ் பண்ணுங்க, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணுங்க, காஸ்பலை ஷேர் பண்ணுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, பசி அதிகமாகும். ஏன்னா நீங்க போய் சுவிசேஷத்தை ஷேர் பண்ண you are becoming empty. You are emptying yourself. The more empty you become, the more you run to Jesus and say, Lord, fill me, Lord. ஞானத்தினால, தயவுனால, இரக்கத்தினால, உங்களுடைய ஞானத்தினால நிரப்புங்கப்பா. நேத்து பிரேயர்ல பயங்கரமா இருந்துச்சு, திரும்பி போறாண்டவரே. You go start ministering the gospel. அதனால தான் நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு பிலீவரையும் ஊழியம் செய்யறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். நம்மளுடைய சர்ச் ஊழியங்களும் இருக்குது, நீங்களும் பர்சனலாக போய் ஊழியம் செய்யுங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணுறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஒரு கிராமத்தில் போய் ஜபத்தை ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, உங்கள் வீட்டிலேயே ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, தாராளமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்க, கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். burn calories for Jesus. Hallelujah. Are you hungry for Jesus? எதையாவது நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அன்பை பாதுகாத்துங்க. அப்போஸ்தலர் ஜோஷுவா செல்மன் அவர் சொல்றாரு, there is one treasure that I have in my life is my love for Jesus அப்படின்றார். நான் இயேசுவை நேசிக்கிறேனே, அதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றார் அவர். அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் முடிஞ்சிருச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்க வர்றது நிப்பாட்டிட்டாங்க. வில்லியம் ஜே சீமோர் அவர் மட்டும் போய் ஜெபிக்கிறாரு. அவருடைய வைஃப் ஜெனி அவர் கூட அவங்க பியானோ வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, வர்ஷிப் லீட் பண்றாங்க. இவர் போய் அந்த பாக்ஸ், அந்த அட்டைப்பெட்டிக்கு பின்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். ஜனங்க 100 ஆயிரக்கணக்கில் வந்தவங்க, தெருவெல்லாம் நிரம்பி இருந்த அந்த நிலைமை மாறிச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் போய் அங்கங்க சபைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த மிஷனுக்கு வர்றது அப்படியே குறைவாயிருச்சு. 10 பேர் ஆனாங்க, 5 பேர் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. சில பேருக்கு அது ஒரு இடமா மாறிடுச்சு. இதுதான்ப்பா அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், இதுதானா, அதை வந்துட்டு போயிட்டப்பா, ஒரு புனித ஸ்தலம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு விசிட்டர் வந்து வில்லியம் ஜே சீமோர், கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அவரை பார்த்து கேட்டாராம், சார் இங்கே கூட்டமாக ஜனங்க வந்தாங்கல்ல, கூட்டமாக வந்து கர்த்தரை தொழுது கொண்டாங்க, டு யூ மிஸ் த க்ரௌட்ஸ்? ஜனக்கூட்டத்தை மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ அவர் சொன்னாரா, நோ, ஐ மிஸ் த ஹங்கர். ஐ டோன்ட் மிஸ் த க்ரௌட், I miss the hunger. ஜனக்கூட்டத்தை நான் மிஸ் பண்ணல, ஆனா வர்ற ஜனம் எல்லாம் வாஞ்சையா வந்தாங்களே, அந்த வாஞ்சையை தான் நான் மிஸ் பண்றேன். பலவீனமானார், வயதாயிருச்சு. ஒரு நாள் அவங்க மனைவி கேட்டாங்களாம், இன்னும் நீங்க போய் தான் ஆகணுமா பிரேயருக்கு? நீங்க கொஞ்சம் பலவீனமா இருக்கிறீங்களே. அவர் சொன்னாராம், as long as I can kneel, the work isn't finished. என்னால முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற திறன் இருக்கிற வரைக்கும் வேலை இன்னும் முடிவடையவில்லை. 28ஆம் தேதி செப்டம்பர் 1922 அந்த மிஷன் ஹாலுக்கு போனார். அதே பில்டிங்க்கு போனார். அந்த பில்டிங்கில் போய் அந்த அட்டைப்பெட்டிக்கு பின்னாடி போய் ஜெபத்தில் தன்னுடைய தலையை சாச்சார். தன்னுடைய உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருச்சு. த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பென்டிகாஸ்டலிசம். ஒரு பயங்கர பிரசங்கம் பண்ணல, மீடியா நெட்வொர்க் இல்லை, கேமராமேன் இல்லை, ஒரு கொயர் கூட இல்லை, ஒரு புல்பிட் கூட இல்லை, ஒழுங்கான போடியம் கூட இல்லை. பட் தேர் வாஸ் ஒன் மேன் who changed the history of Christianity just because of his hunger for Jesus. College degree illa, choir illa, podium illa, media marketing strategy edume illa, come on, or church support illa. தேவனுக்காக ஒரு பசி, அந்த பசியை கர்த்தர் பயன்படுத்தி உலகத்துக்கே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார்னா
அந்த பசி எவ்வளோ வல்லமையானது. அவங்கள்ட்ட சொல்கிறேன், கர்த்தரிடத்துல வரும்போது அனுபவங்கள், வெளிப்பாடுகள், சந்திப்புகள், இதுங்களெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம், சேகரித்து வைக்கிறோம், ட்ரெஷர் பண்ணி வைக்கிறோம். அன்னைக்கு இப்படி தரிசனத்தை பார்த்தேன், இன்னைக்கு இப்படி ஒரு தொடுதலை பார்த்தேன். குட். ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு த்ரோ them all away, but more than you treasure your encounters, treasure the hunger for Jesus. And என்னுடைய ஜெபம் நம்முடைய சபைக்கு இதுதான். நம்முடைய சபையில் பெரிய பெரிய அனுபவங்கள் வர்ற நேரத்தில் வரட்டும். தூதர்களை பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம பார்க்கலாம். சரியா? அப்படியே சபையை பரிசுத்த ஆவியானவர் அப்படி கீழே விழுந்தாங்க பிரதர், அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கட்டுன்ற நான். அதெல்லாம் நடக்குதோ நடக்கிறது இல்லையோ, ஒன்று மட்டும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. As a church we will be always hungry for Jesus. இயேசுக்காக நம்ம பசியோடு இருப்போம். இந்த பசி நிமித்தமே உலகம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்லா நன்றி செலுத்துங்க. அன்னைக்கு பிதா கிட்ட போயிட்டு இருந்த இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. யாருக்காக? மகதலேனா மரியாள் என்ற ஒரு பொண்ணுக்காக நிக்கிறார் பாருங்க. he is on the way to the father and then he says, இந்த பொண்ணு போக மாட்டேங்கிறப்பா, தூதனை காமிச்சாலும் போக மாட்டேங்குது இந்த பொண்ணு, பாவம் வீட்டுக்கு என்னை பார்த்தா தான் போகுமா தெரியுது அப்படின்னு இறங்கி வந்துமா என்னை பிடிச்சி நிப்பாட்டின்னுக்காத, நானும் பிதாக்கிட்ட போயின்னு இருக்கிறேன், போயின்னுக்கிற வழியில் உன்னை பார்த்தேன், நீ அது நேக்கிற தூதருங்க வேற கேட்டாங்க ஏன் அழுவுறன்ட்டு, நீ கரெக்டாக பேச மாட்டேங்கிற அவங்ககிட்ட, அதான் நானே வந்து உன் பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டு உன் ஆறுதல் பத்தலான்னு வந்தேன்னு சொல்லி தன்னுடைய ஹெவன் ட்ரிப்பையே நடுவில் நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்தாருன்னா, அந்த ஹங்கர் எவ்வளோ ப்ரெஷஸ், இந்த வாஞ்சை எவ்வளோ உண்மையானது, இந்த வாஞ்சை எவ்வளோ முக்கியமானது. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.